என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நம்மளுடைய பொன்மொழிகள்லேயே முதல்ல நான் உருவாக்கின மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்வில் லட்சியத்தை நிர்ணயம் செய்வோம், அன்பை ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம், உண்மையை பாதையாக அமைத்து கொள்வோம், தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியோடு போராடுவோம், வருங்கால சந்ததிக்கு வழிகாட்டியாக திகழ்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 85, 86 இருந்து நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ எல்லா ஹோட்டல்லையும் போர்டுலேயும் வச்சுருக்கோம். இதில் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட டாபிக் நாம் வாழ்வில் லட்சியத்தை நிர்ணயம் செய்வோம் அப்படிங்கிறது தான். அதையும் அது இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை போகும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்வில் லட்சியத்தை நிர்ணயம் செய்வோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இலக்கு இருந்தால் தான் வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு விளையாட்டு கூட இலக்கு இருக்கும்போது தான் எல்லாருமே விளையாட்டை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆர்வமாக விளையாடுறோம், பார்க்குறோம். அதே மாதிரி வாழ்க்கையையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கு நமக்கு வாழ்க்கைக்கு குறிக்கோள் தேவை. வாழ்க்கைக்கு குறிக்கோள் தேவைன்னா நம்ம எல்லாருமே டெம்பரரியாக வைக்கிறோம். பட் வாழ்க்கைக்கு குறிக்கோள்னால் நம்மளுடைய வயசு இது ஒரு ஆயுசு. அதில் 70 வயசு அப்ராக்சிமேட்டாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு, அந்த 70 வயசில் என் வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் மனசில் ஓட விடணும். நல்ல ஆழமாக யோசனை பண்ணணும். அதன் மூலம் நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு அதை தினமும் அடைஞ்சதாக நினச்சி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்குனது தான் கற்பனை தியானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே. இப்போ வாழ்க்கையில் லட்சியத்தை நிர்ணயம் செய்யும்போது தான் வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். இதில் ஒரு மாற்று கருத்தாக இது இல்லைன்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் லட்சியமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வாழ முடியாதா, மகிழ்ச்சியாக வாழ முடியாதா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அனுபவ கதையை சொல்கிறேன். ஒரு வெளிநாட்டுக்காரர், அவர் தன்னோட ஆஃபீஸுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம திருச்சிக்கே வராரு. ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வராரு. அன்றைக்கி ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டாகி போச்சு. அதனால் அவசரமாக டக்குன்னு ஒரு கால் டாக்ஸியை பிடிக்கிறாரு. கால் டாக்ஸியை பிடிச்சி கால் டாக்ஸியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ஐயா, நான் சீக்கிரம் போகணும், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட்டாகி போச்சு, அதனால் தயவு செஞ்சு என்னை சீக்கிரம் கொண்டு போய் டயத்தில் விட்டால் நல்லாயிருக்கும், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரைட், வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் அவர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். கார் ஸ்டார்ட் ஆகுது. கார் ஸ்டார்ட் ஆகி போகும்போது நம்ம ஊர் டிராஃபிக் தான் உங்களுக்கு தெரியுமே. டக்குன்னு ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு. உடனே டிரைவர் அவரை பார்க்குறாரு. அவரும் இவரை பார்த்து இவரை திட்டுறாரு. அவர் திட்டுறதெல்லாம் இவர் பார்த்துட்டு எதுவுமே காதில் வாங்கிக்கல. அழகாக ஸ்டேரிங்கை திருப்பிட்டு டக்குன்னு வளைஞ்சி போயிடுறாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது வெளிநாட்டுக்காரருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஒரு பையன் சைக்கிளில் குறுக்க வந்துடுறான். வந்துவிட்டு இவரை குறுக்க வச்சுட்டு பின்னான்னு திட்டுறான். தப்பு அந்த பையன் பேரில் தான். இந்த வெளிநாட்டுக்காரரை பார்த்து ஆச்சரியமாக, என்னப்பா அது நம்ம ஊர்லெலாம் ஆக்சிடெண்ட்டே ஆனால் கூட யாரும் பேச மாட்டாங்க, தனித்தனியாக நிற்பாங்க. ஆனால் இங்கே நம்ம டிரைவர் மேலே தப்பே இல்லை, ஆனால் குறுக்க எல்லோரும் அவங்க கவனம் இல்லாமல் பண்ணிவிட்டு நம்ம டிரைவரை திட்டுறாங்க. ஆனால் இவரும் எதையுமே கண்டுக்காமல் அமைதியாக ஒரு பாட்டு கார் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க சோதனைக்குன்னே அன்றைக்கி அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் மறுபடியும் எல்லோரும் குறுக்க வர்றது, பதஷ்டமாக இருக்கிறது, நம்ம டிரைவரை கோபமாக முறைக்கிறது, திட்டுறது அதிகமாக இருந்தது. பட் இந்த டிரைவர் மேலே தப்பே இல்லை. ஆனாலும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் டக்குன்னு காரை திருப்பி கொண்டு சேர்த்துட்டார். ஒரு வழியாக டயத்துக்கு சேர்த்தாச்சு. அவருக்கு வெளிநாட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே டிரைவரை பார்த்துட்டு அவருக்கு எல்லாம் பணத்தை செட்டில் பண்ணிட்டு, ஐயா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன்
உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. நீங்கள் அழகாக தான் கார் ஓட்டிகிட்டு வரீங்க, வேகமாகவும் வந்தீங்க. ஆனால் நிறைய பேர் குறுக்க வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக ஓட்டிட்டு தப்பு பண்ணிவிட்டு, ஆனால் உங்களை நிப்பாட்டி கண்ணாவை பின்னாடி திட்டுறாங்க. வார்த்தைகள்லாம் கேட்கும்போது எனக்கே கூட கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் அழகாக நீங்கள் பாட்டு கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்களே, என்ன காரணம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது சிரிச்சுக்கிட்டே அந்த டிரைவர் சொன்னது, ஐயா நீங்கள் எனக்கு முதல்ல காரில் ஏறும்போதே என்ன சொன்னீங்க, சீக்கிரமாக கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பதஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் சீக்கிரமாக போகணுன்ட்டு நம்ம அழகாக புறப்பட்டு வந்தேன். குறுக்க வந்தவங்கெல்லாம் வந்து என்னை பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு தப்பே இல்லாமல் என்னை குற்றம் சாட்டினாங்க, திட்டினாங்க. பட் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கவோ நானும் அவங்களோட போய் சத்தம் போட்டிருந்தோம், ஆர்கியூமெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிருக்கும், டிலே ஆகிருக்கும். அப்படி டிலே ஆச்சுன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறி இருக்காது. அதனால் எனக்கு தோணுது எல்லாமே என்னுடைய இலக்கு இந்த டயத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம், என்னுடைய இலக்கு அதில் மட்டும்தான் இருந்தது. அதனால் இது தப்பா ரைட்டா, நியாயமா தர்மமா, அவங்க மேலே தப்பா என் மேலே தப்பா, இது எல்லாம் எனக்கு ஆராய்ச்சி தோணவே இல்லை. நேராக வந்தேன், நிப்பாட்டிட்டேன், என்னோடய கடமையை திருப்தியாக பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இதுதாங்க ஒரு நடந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி தான் கண்ணுங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இலக்குன்னு ஒன்று இருந்தது. 70 வயசில் நான் இப்படி தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுப்புற நிறைய ப்ராப்ளங்கள் வரும். குடும்பத்திலேயோ மனைவியோ மக்களோ நண்பர்களோ துரோகமோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கும்போது உங்களுக்கு வந்து இலக்குகளே இல்லைன்னா, நம்ம எல்லாம் இப்படி நம்பினவங்களே நம்மளை நினச்சி பார்க்கலையே, நம்மளை இப்படி தப்பாக பேசிட்டாங்களே, தப்பாக நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப சங்கடப்பட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து செயல்பாடுகளே நமக்கு குறைஞ்சி போயிடும். நம்ம மனசு வலிக்கும். அவங்களோட போராடிக்கிட்டு அந்த எண்ண ஓட்டங்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இலக்குன்னு ஒன்று கையில் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேகங்கள் வந்துட்டு போகிற மாதிரி அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எனக்கு இலக்கு நான் போய் அடையிறது தான், இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல, இந்த விஷயம்லாம் நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்னோடய இலக்கை நோக்கி தான் போகிறேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வரும். அப்போ அந்த வாழ்க்கையை அழகாக செல்லும். இலக்கு இல்லைன்னா நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதே அர்த்தமில்லாமல் வாழ்கிறோமோ, எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டாங்களே, அவங்க ஏமாற்றிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நான் நம்பினேனே அப்படிங்கிற உணர்வு மேலோங்கி நம்ம செயல்பாடுகளை தடுத்துரும். அதனால் சகோதரர்களே சகோதரிகளே, என் அன்பான கண்ணுங்களா, வாழ்க்கையில் இலக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். அதை தினமும் அதை அடைஞ்சதாக நினச்சி நம்ம கற்பனை தியானத்தில் கண்ணை மூடி அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதாவது மனசில் ஓட விடுங்க. நீங்களே அதில் ஹீரோவாக மாறி அந்த 10 நிமிஷமும் அந்த 70 வயசில் எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அந்த வாழ்க்கையை நீங்களே வாழ பழகுங்க. அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் உடல் பூரிக்கும், நீங்கள் சுறுசுறுப்பாகிடுவீங்க. அன்றைய நாளே அற்புதமாக அமையும். வணக்கம், வாழ்க வளமுடன்.